அயோத்தி நகரின் மங்கையரின் அழகும் காதலின் ஊடலும். வணக்கம் அன்பர்களே. அயோத்தியின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். சென்ற பாடலில் அந்த நகரின் இசையை கேட்டோம். அந்த இசையில் மயங்கி கிளி கூட உறங்கிப்போன அற்புத காட்சியை கண்டோம். இப்பொழுது அந்த அழகு நகரில் வாழும் மக்களில் சிலரை பற்றி சொல்கிறார். குறிப்பாக அங்கே வாழும் பெண்களின் அழகையும் காதலின் சினுங்களையும் பற்றி பேசுகிறார். அந்த பாட்டை பாருங்கள். குதை வரிச்சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர் பதயுகத் தொழில் கொடு பழிப்பு இல்லாதன ததை மலர்த் தாமரை அன்ன தாளினால் உதைபடச் சிவப்பன உறவு தோள்களே. குதை வரிச்சிலை நுதல் கொவ்வை வாய்ச்சியர். அங்கே வாழும் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாம்? குதை வரிச்சிலை நுதல், நான் ஏற்றிய வில்லு மாதிரி அவ்வளவு அழகா வளைந்த புருவங்களை உடையவர்கள். அந்த புருவத்தின் அழகு மேலும் மெருகேறி இருக்கிறதாம். கொவ்வை வாய்ச்சியர், அவங்க உதடுகள் எப்படி இருக்கு தெரியுமா? கோவை பழம் மாதிரி அவ்வளவு செக்கச்செவேல்னு அவ்வளவு அழகா சிவந்திருக்கு. இப்படிப்பட்ட அழகு கொண்ட மங்கையர்கள். பதயுகத் தொழில் கொடு பழிப்பு இல்லாதன. அப்படிப்பட்ட அழகு கொண்ட அந்த பெண்களோட பாதங்கள் ரெண்டும். பதயுகம் நான் 2 பாதம். அந்த பாதங்களுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு கம்பர் சொல்றார். என்ன தொழில் அது? அந்த காலத்துல பெண்கள் தங்களுடைய பாதங்களுக்கு செம்பஞ்சு பூசி பாத அழகை மெருகேற்றுவார்கள். அந்த அழகுபடுத்தும் வேலைதான் இங்கே தொழில். அப்படி அழகுபடுத்தியதால அந்த பாதங்கள் பழிப்பு இல்லாதன, யாராலும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகா அவ்வளவு செம்மையா இருக்குதாம். ததை மலர்த்து தாமரை அன்ன தாளினால். அப்படி குறை சொல்ல முடியாத அந்த அழகு கொண்ட பாதங்கள் எப்படி இருக்கு? ததை மலர் தாமரை அன்ன தாள், இதழ் இதழா அப்படியே நெருக்கமா விரிஞ்சிருக்கிற தாமரை மலர் மாதிரி அவ்வளவு மென்மையா அவ்வளவு அழகா இருக்கு. மென்மைக்கும் அழகுக்கும் தாமரையை விட சிறந்த உவமை வேற என்ன இருக்க முடியும்? அப்படி தாமரை போன்ற மென்மையான பாதங்களால் உதை படச்சிவப்பன உறவு தோள்களே. இப்போ ஒரு அழகான, அதே சமயம் கொஞ்சம் குறும்பான காட்சி. இப்படிப்பட்ட தாமரை போன்ற மென்மையான பாதங்கள். காதல்ல வர ஊடல் நேரத்துல கோபம் வந்து தன்னோட கணவன்மார்களோட தோள்களை. எப்படிப்பட்ட தோள்கள்? உறவு தோள்கள், அதாவது ரொம்பவும் வலிமையான கம்பீரமான தோள்களை. உதைபட உதைக்குதாம். அப்படி மென்மையான தாமரை பாதம் கொண்டு அந்த வலிமையான தோள்களை உதைச்சா என்ன ஆகும்? அந்த வலிமையான தோள்கள் அப்படியே சிவந்து போயிடுதாம். பாருங்கள் கம்பனின் கவித்திறனை. ஒரு பக்கம் வில் போன்ற புருவம், கோவை பழ உதடு, தாமரை பாதம்னு பெண்களின் இயற்கையான அழகையும் செம்பஞ்சு பூசி அழகுபடுத்தும் அந்த கால வழக்கத்தையும் சொல்றார். இன்னொரு பக்கம் அந்த மென்மையான தாமரை பாதம் காதலில் வரும் ஊடல் நேரத்தில் வலிய தோள்களை உதைத்து சிவக்க வைக்கும் காதலின் அழகையும் சக்தியையும் சொல்றார். இதுதான் அழகுக்கும் காதலுக்கும் இருக்கிற சக்தி. வலிமையான ஆடவனின் தோள்களை கூட மென்மையான பெண்ணின் ஊடல் சிவக்க வச்சிடுது. அயோத்தி நகரின் சிறப்பு வெறும் கட்டிடங்கள்லையோ செல்வத்திலையோ இசையில மட்டுமோ இல்லை. அங்க வாழற மக்களோட அழகிலையும் அவங்க காதலோட ஆழத்திலையும் ஊடலோட சினுங்கல்லையும் கூட இருக்குன்னு இந்த ஒரு பாட்டுல நமக்கு கண் முன்னாடி ஒரு காட்சியா நிறுத்துறார் கம்பர். அழகை வெறும் வடிவத்துல மட்டும் பார்க்காம அந்த அழகு காதலோட சேரும்போது எப்படி ஒரு காட்சியா மாறுதுன்னு சொல்ற இந்த பாட்டு நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போகுது இல்லையா? இப்படி அயோத்தியின் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தும் கம்பனின் கவித்திறனை போற்றி அடுத்த பாடலுக்கு போவோம். அயோத்தி பெண்களின் அழகை காண ஆசைப்பட்டு அங்கே வரையப்பட்ட ஓவியங்கள் கூட இமைக்காமல் இருந்த அதிசயக் காட்சி. அன்பான தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். நேற்றைய பாடலில் அயோத்தியின் அழகிய மாதர்களின் பாதங்கள் ஊடலின் போது ஆண்களின் தோள்களை தீண்டும் போது அந்த வலிமை வாய்ந்த தோள்கள் கூட சிவந்து போவதை சொன்னார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். பெண்களின் அழகு, அவர்களின் கோபம் கூட எப்படி ஆண்களை பாதிக்கிறது என்பதை அற்புதமாகச் சொன்னார். சரி, அந்த அழகு வெறும் மனிதர்களை மட்டும்தானா பாதிக்கும்? உயிரற்ற சடப்பொருட்களையும் பாதிக்குமா? ஓவியங்களையும் உறைந்து போகச் செய்யுமா? கேளுங்கள் கம்பனின் அடுத்த சித்திரத்தை. பொழுது உணர்வு அறிய
அப்பொரு இல்மா நகர்த் தொழுதகை மடந்தையர் சுடர் விளக்கு எனப் பழுது அருமேனியைப் பார்க்கும் ஆசைகொல் எழுது சித்திரங்களும் இமைப்பு இலாதவே. என்ன ஒரு கற்பனை பாருங்கள். பொழுது உணர்வு அறிய அப்பொரு இல்மா நகர்த். அயோத்தி மாநகரம் எப்படி இருக்குது? பொழுது உணர்வு அறிய, அதாவது நேரத்தையே கண்டு அறிய முடியாத அளவுக்கு இருக்காம். ஏன்? அந்நகரில் வாழும் பெண்களின் அணிகலன்களின் ஒளியும் அவர்கள் மேனியின் ஒளியும் சேர்ந்து இரவா பகலா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்ததாம். அத்தகைய பொரு இல்மா நகர் ஒப்பில்லாத, ஈடு இணையே இல்லாத அந்த பெரிய நகரத்திலே தொழுதகை மடந்தையர், அங்கே வாழ்ந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொழுதகை எல்லாரும் வணங்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர்கள். கற்பாலோ அழகாலோ குணத்தாலோ வணங்கத்தக்க அந்த பெண்கள். சுடர் விளக்கு என பழுது அருமேனியை, அவர்களோட திருமேனி எப்படி இருக்கு? சுடர் விளக்கு என சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி. பழுது அருமேனி, எந்த குறையும் இல்லாத, குற்றமே சொல்ல முடியாத அழகான மேனி. அப்படிப்பட்ட அவங்களோட அழகான உடம்பை பார்க்கும் ஆசைகொள், பார்ப்பதற்கு உண்டான ஒரு ஆசையோ என்னவோ, அந்த ஆசையாக இருக்குமோ என்ற ஒரு வினாவை எழுப்புகிறார் கம்பர். எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாதவே. அங்கே அந்த அயோத்தி நகரத்து சுவர்களிலே, கட்டிடங்களிலே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிற சித்திரங்கள் இருக்கிறதே, அந்த ஓவியங்கள் கூட கண்ணை இமைக்கவே இல்லையாம். ஏன்? அந்த பெண்களின் அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதானோ அந்த ஓவியங்கள் கூட கண்ணை இமைக்காமல் அப்படியே உறைந்து போயிருக்கின்றனவாம். பாருங்க, என்ன ஒரு அற்புதமான உத்தி. ஒரு ஓவியம் கண்ணை இமைக்காதது இயல்புதான். ஆனா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் என்ன பண்றார்? அந்த இயல்புக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறார். அந்த பெண்களோட பேரழகை பார்க்கிற ஆசைதான் காரணம்னு சொல்றார். அயோத்தியின் அழகை, அங்கே வாழ்ந்த பெண்களின் பேரழகை ஒரு ஓவியத்தின் பார்வையில் இருந்து நமக்கு காட்டியிருக்கார் கம்பர். அந்த அழகு வெறும் மனுஷங்களை மட்டுமல்ல, சடப்பொருட்களையும் வசீகரிக்கும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். என்ன ஒரு சித்திரம், என்ன ஒரு சிந்தனை! கம்பன் பாட்டு வெறும் எழுத்து இல்லை, அது ஒரு அனுபவம். அயோத்தி நகரத்து இருளை அகற்றும் ஒளி. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டில் பார்த்தோம், அயோத்தியில் இருக்கிற பொண்ணுங்களோட அழகை பார்த்து சுவத்துல வரைஞ்ச சித்திரம் கூட கண்ணிமைக்காம நின்னுச்சான். அடேங்கப்பா! அப்படின்னா அந்த அழகுக்கு என்னதான் பவரோ, என்னதான் ஒளியோ, விளக்கை விட, ரத்தினத்தை விட அந்த அழகுக்கு ஒளி அதிகம் இருக்குமோ? இந்த கேள்விக்கு கம்பர் தன்னோட அடுத்த பாட்டில் எப்படி பதில சொல்றாரு பாருங்க. இது வெறுமனே பதில் இல்லைங்க. அயோத்தியோட பெருமையையும் அங்க வாழற பெண்களோட தெய்வீக அழகையும் ஒரே நேரத்தில் சொல்ற ஒரு அற்புதமான சித்திரம். தனிமலர்த் திருமகள் தங்கு மாளிகை. இணர் ஒளிபரப்பில் நின்று இருள் துறப்பன. திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ மணிவிளக்கு அல்லன் மகளிர் மேனியே. அருமையோ அருமை! கேளுங்க, இந்த பாட்டோட ஒவ்வொரு வரியையும் உங்களோட மனக்கண்ணுல பாருங்க. தனிமலர் திருமகள் தங்கு மாளிகை. தனிமலர் திருமகள் தங்கு மாளிகை. தனிமலர்னா குளிர்ச்சியான தாமரை மலர். அதுல யார் இருப்பா? திருமகள், அதாவது மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்பவும் தங்கியிருக்கிற இடமாம் அயோத்தி. குறிப்பா அங்க இருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள். அப்படின்னா அந்த மாளிகைகள் எவ்வளவு செல்வச் செழிப்பா, எவ்வளவு புனிதமா இருக்கணும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இணர் ஒளி பரப்பில் நின்று இருள் துறப்பன. அந்த மாளிகைகள்ல இருந்து இணர் ஒளி பரவுதாம். இணர் ஒளி அப்படின்னா அடர்த்தியான பலமான ஒளி. அந்த ஒளி பரவிக்கிட்டே போய் இருள் துறப்பன, இருளை துரத்தி அடிக்குதாம். பகல் நேரத்திலையும் சரி, இரவு நேரத்திலையும் சரி, அயோத்தி நகரத்தில் இருட்டே கிடையாதாம். அந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குதாம். திணி சுடர் நெய்யோட தீ விளக்கமோ? அப்போ இந்த வெளிச்சம் எதுல இருந்து வருது? கம்பர் ஒரு கேள்வி கேட்கிறார். திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ? அடர்த்தியான சுடரோட எரியிற நெய் விளக்குகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வெளிச்சமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல நெய் விளக்கு தாங்க ரொம்ப பிரகாசமா எரியும். அந்த விளக்கு வெளிச்சமா எதுன்னு கேட்கிறாரு. மணி விளக்கு அல்லன். அப்புறம் வேற என்ன இருக்கலாம்?
செல்வச் செழிப்பான நகரம்னா அங்க நிறைய ரத்தினங்களும் வைர வைட்டூரியங்களும் இருக்கும் இல்லையா? அந்த ரத்தினங்களோட ஒளி கூட அதிகமா இருக்குமே. அப்போ மணி விளக்கு ரத்தின கற்களோட ஒளியா அது? இல்லைங்கிறாரு. அல்லன், அதுவும் இல்லை. மகளிர் மேனியே. அடேங்கப்பா, அப்போ வேற எதுதான் அந்த இருளை துரத்தி அடிக்கிற ஒளி? கம்பர் சொல்றாரு பாருங்க, மகளிர் மேனியே. ஆம் நண்பர்களே, அயோத்தியில வாழற பெண்களோட உடல் அழகுல இருந்து வர்ற ஒளியே அந்த நகரத்தோட இருளை போக்குதாம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு பார்வை! நெய் விளக்கின் ஒளியையும் ரத்தினங்களின் ஒளியையும் கூட இல்லைன்னு மறுத்துட்டு, இதுக்குத்தான் அவனுதி அணின்னு பேரு. பெண்களோட மேனி ஒளியே நகரத்துக்கு வெளிச்சம்னு சொல்றார் கம்பர். இது வெறுமனே உடல் அழகு இல்லைங்க, கற்பு, அடக்கம், அன்புன்னு எல்லா நல்ல குணங்களும் சேர்ந்த ஒரு தெய்வீக ஒளி அது. போன பாட்டுல சித்திரம் கூட கண்ணிமைக்காம பார்த்தது. இந்த ஒளியைத்தானோ கம்பர் அயோத்தியை எப்படி படைக்கிறார் பாருங்க. அது வெறுமனே ஒரு நகரம் இல்லை, தெய்வீகம் நிறைந்த ஒளியும் அழகும் ததும்பும் ஒரு தேசமா நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாரு. அந்த தேசத்தோட ஒளியே அங்க வாழற பெண்களோட மேனி ஒளிதான்னு சொல்லும் பொழுது அயோத்தியோட பெருமையும் அங்க வாழற மக்களோட பெருமையும் எவ்வளவு மகத்தானதுன்னு புரியுது. அற்புதமான பாட்டு. அயோத்தியின் நடனமும் தாளமிடும் புறவிகளும். வாங்க நண்பர்களே, போன பாட்டுல அயோத்தி நகரத்துல இருக்கிற பெண்களோட மேனி ஒளியே இருளை போக்குச்சுன்னு கம்பர் சொன்னார். அந்த நகரத்தோட அழகு அங்கே இருக்கிற பெண்களின் பேரொளியா தெரிந்தது. இப்போ ஒரு நகரத்தோட உயிர்னு எதை சொல்லுவோம்? அங்க இருக்கிற மக்களோட கலை, பண்பாடு, கொண்டாட்டம். இதையெல்லாம் கம்பர் எப்படி நமக்கு காட்டுறாருன்னு பார்ப்போம். ஒரு நகரத்தோட தாளம் எப்படி இருக்கும் கேட்போம் வாங்க. பதங்களில் தன்னுமை, பாணி, பன்னுற. விதங்களின் விதிமுறை சதி மிதிப்பவர். மதங்கியர் அச்சதி வகுத்துக் காட்டுவ சதங்கைகள் அல்லன புறவித்தார்களே. இந்த அழகான பாட்டுல அயோத்தி நகரத்தோட கலைவளத்தையும் அங்க இருக்கிற உயிர்ப்பையும் கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. முதல் வரி, பதங்களில் தன்னுமை, பாணி, பண் உற. பதங்கள்னா பாதங்கள், நடனமாடுற பெண்கள் அவங்களோட பாதங்களால. எதோட சேர்ந்து? தன்னுமைனா மத்தளம், மிருதங்கம், பாணினா கைத்தாளம், பண்ணுனா பாட்டு, இசை. இந்த மத்தளத்தோட தாளம், கைத்தாளத்தோட ஓசை, பாட்டோட இசை, இதுக்கெல்லாம் உற, அதாவது பொருந்தும்படி, சரியானபடி. அடுத்த வரி, விதங்களின் விதிமுறை சதி மிதிப்பவர். விதவிதமான முறைகள்ல நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விதிப்படி. சதின்னா தாளம். அந்த தாளத்துக்கு சரியா கணக்குப்படி தங்களோட பாதங்களை மிதிச்சு நடனமாடுறவங்க யாரு தெரியுமா? அடுத்த வரி, மதங்கியர் அச்சதி வகுத்து காட்டுவ. மதங்கியர்னு சொல்லப்படுற ஆடல் வல்ல பெண்கள், அவங்க தான் அப்படி அழகா நடனமாடுறாங்க. சரி, அந்த நடனத்தோட தாளம், அந்த சதி, அதை எது அழகா தெளிவா வகுத்து காட்டுது? எது நமக்கு அதை கேட்க செய்யுது? அவங்க காலில் போட்டிருக்கிற கடைசி வரி பாருங்க, சதங்கைகள் அல்லன புறவித்தார்களே. சதங்கைகள் தான், காலில் அணிந்த சதங்கை தான் அந்த தாளத்தை வகுத்து காட்டுது, அந்த ஓசையை நமக்கு கேட்க வைக்குது. ஆனா கம்பர் இதோட நிறுத்தலைங்க. அல்லன, அதாவது அது மட்டும் இல்லை. என்னவாம்? புறவித்தார்களே. புறவின்னா குதிரை, தாள்கள்னா கால்கள். குதிரைகளோட கால்கள் கூட அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி அசைஞ்சு அந்த சதியை, அந்த தாளத்தை நமக்கு காட்டுதாம். என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்க. மனுஷங்களோட கலை, அவங்களோட நடனத்தாளம், அது வெறும் ஆடல் அரங்குல மட்டும் இல்லையாம். அந்த நகரத்துல நடமாடுற குதிரைகளோட குளம்பொலியில கூட அந்த தாளம் எதிரொலிக்குதாம். ஒரு நகரத்தோட செழிப்பையும் அங்க இருக்கிற உயிர்ப்பையும் கலை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குங்கிறத சொல்ல நடன பெண்களோட சதங்கையையும் குதிரைகளோட குளம்பொலியையும் ஒப்பிட்டு பாடுறார் கம்பர். அயோத்தியின் அழகை வர்ணித்த கம்பர் அதன் ஒளியையும் ஓசையையும் உயிர்ப்பையும் எப்படி தன் பாட்டின் வழியா நம் கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க. கேட்பதற்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த நகரத்தோட தாளம் நம்ம மனசுலையும் ஒலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு.
அயோத்தி பெண்களின் அழகும் அந்த அழகு உண்டாக்கும் அதிசய முரண்பாடுகளும். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியை பத்தி கம்பர் வர்ணிச்சுக்கிட்டே வர்றார். அந்த நகரத்தோட சிறப்பை பார்த்தோம், இசையை பார்த்தோம், ஆட்டத்தை பார்த்தோம், குதிரைகளின் தாள நடை கூட பார்த்தோம். சரி, அந்த நகரத்து மக்கள் எப்படி இருக்காங்க? குறிப்பா அங்க இருக்கிற பெண்கள். அவங்களோட அழகை கம்பர் எப்படி சொல்றார்? வெறும் அழகை மட்டும் சொல்றாரா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? கம்பர் சும்மா சொல்லிட்டு போக மாட்டாரே. அந்த பெண்களின் அழகை, அந்த அழகு உண்டாக்கும் ஒரு அதிசய முரண்பாட்டை இந்த பாட்டுல சொல்றார். கேளுங்க. முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இளைப்பன நுண் இடை இளைப்ப மென்முலை திளைப்பன முத்தொடு செம்பொன் ஆரமே. சரி, இந்த அற்புதமான பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். முதல் வரி முளைப்பன முறுவல். அந்த அயோத்தி பெண்கள் முகத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்புங்க, சும்மா இருக்காது, அப்படியே முளைக்கும்னு சொல்றார் கம்பர். ஒரு செடி மண்ணுல இருந்து முளைக்கிற மாதிரி இயல்பா தன்னால வர்ற ஒரு அழகு சிரிப்பு. எந்நேரமும் அவங்க முகத்துல புன்னகை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது முறுவல் வெந்துயர் விளைப்பன. ஆனா அதே சிரிப்புங்க. பார்க்குற ஆண்களுக்கு, அவங்கள் மேல காதல் கொள்றவங்களுக்கு வெந்துயர், கொடிய துன்பத்தை, காதல் வேதனையை உண்டாக்குமாம். பார்த்தீங்களா? ஒரே சிரிப்பு. பார்க்குறவங்களை பொறுத்து ஒருத்தருக்கு ஆனந்தம், இன்னொருத்தருக்கு வேதனை. இதுதான் கம்பரோட பார்வை. அழகின் முதல் முரண்பாட்டை இங்கே காட்டுறார். மூணாவது வரி அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இளைப்பன நுண் இடை. அன்றியும் அது மட்டும் இல்லைன்னு அர்த்தம். அந்த பெண்களோட மெல்லிய இடை இருக்கே, அது நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டே இழைச்சுக்கிட்டே போகுமாம். இது அழகை அதிகப்படுத்த கம்பர் சொல்ற ஒரு உவமை. அவங்களோட இடை அவ்வளவு மெல்லிதா இருக்கு, அது நாளுக்கு நாள் இன்னும் மெலிஞ்சுதே போகுதேன்னு ஒரு வர்ணனை. கடைசி வரி இளைப்ப மென் முளை திளைப்பன முத்தொடு செம்பொன் ஆரமே. இப்போ கம்பர் ஒரு புது விஷயத்தை சொல்றார். அப்படி அந்த இடை மெலிய மெலிய அவங்க போட்டிருக்கிற முத்து மாலைகளும் செம்பொன் நகைகளும் அவங்களோட மென்மையான முலைகள் மேல அப்படியே திளைக்குதாம். திளைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆடம்பரமா, சந்தோஷமா நிறைந்திருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் இடை மெலிஞ்சு கஷ்டப்படுது, இன்னொரு பக்கம் முலைகள் நகையோட சேர்ந்து சந்தோஷமா திளைக்குது. உலகத்தோட நியதி மாதிரி இருக்குல்ல, ஒருத்தர் வருந்தும் போது இன்னொருத்தர் மகிழ்வது. பாத்தீங்களா கம்பர் எப்படி யோசிக்கிறார்னு? வெறும் அழகை மட்டும் சொல்லாம அந்த அழகு உண்டாக்கும் விளைவுகளையும் அதுல இருக்கிற முரண்பாடுகளையும் கண்முன்னாடி நிறுத்துறார். இடை மெலியுது, முளை திளைக்குது. என்ன ஒரு சொல் நயம், என்ன ஒரு காட்சி அமைப்பு! இந்த ஒரு பாட்டிலேயே அயோத்தி பெண்களோட அழகையும் அந்த அழகு பின்னாடி இருக்கிற உலக உண்மைகளையும் நமக்கு உணர்த்திட்டார் கம்பர். அற்புதமான பாடல். கோச்சல நாட்டின் மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்வை கூறும் பாடல். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்துல கோசல நாட்டின் வளத்தையும் அங்க வாழற மக்களோட மகிழ்ச்சியையும் கம்பர் எவ்வளவு அற்புதமா சொல்றாருன்னு பார்த்துட்டு வர்றோம். நேத்து பாட்டுல அந்த நாட்டு பெண்களோட புன்முறுவல் எப்படி ஆண்களுக்கு துன்பத்தை தருதுன்னும், அவங்க மெல்லிய இடை மெலியறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொங்கை மேல இருக்கிற ஆரம் திளைக்குதுன்னும் சொன்னார். சரி, அந்த நாட்டுல மகிழ்ச்சி எங்கெங்கு இருக்கு? எல்லாரும் களிப்போட தான் இருக்காங்களா? வாங்க அடுத்த பாட்டுல கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இடை இடை எங்கனும் களி ஆராதன நடை இள அன்னங்கள் நளின நீர்க்கயல் பெடை இளவண்டுகள் பிரசம் மாந்திடும் கடகரி அல்லன மகளிர் கண்களே. அந்த நாட்டுல அங்கங்க எல்லா இடத்துலையும் ஒருபோதும் மகிழ்ச்சி குறையாத, களிப்பு நீங்காத சில விஷயங்கள் இருக்காம். அவை என்னென்னு பட்டியலிடுறார் பாருங்க கம்பர். இடை இடை எங்கனும் களி ஆராதன. அதாவது அந்த கோசல நாட்டுல அங்கங்க எல்லா மூலை முடுக்குகள்லையும் களி, அதாவது இன்பம், மகிழ்ச்சி, ஒருவித போதை, இது நீங்காம இருக்கிற விஷயங்கள் எவை தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறார் கம்பர். நடை இள அன்னங்கள். அவர் சொல்ற முதல் விஷயம் அந்த நாட்டுல நடக்கிற இளம் அன்னப்பறவைகள்.
அந்த அன்னப்பறவைகளோட நடை அவ்வளவு அழகு, அவ்வளவு நளினம். அந்த கம்பீரமான அதே சமயம் மென்மையான நடையில ஒருவித மகிழ்ச்சியும் சுதந்திரமும் ததும்பி வழியுதாம். நளின நீர்க்கயல். அடுத்தது தாமரை மலர்கள் பூத்திருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற கயல் மீன்கள். தாமரைக்குள்ளே, சுத்தமான தண்ணிக்குள்ளே அந்த மீன்கள் துள்ளி விளையாடுதே, அது எப்பவும் களிப்போட துள்ளலோட இருக்கிற காட்சின்னு சொல்றாரு. தாமரையும் மீனும் தண்ணியும் சேரும்போது ஒரு அழகு வருது பாருங்க. பெடை இளவண்டுகள். மூணாவதா பெடை, அதாவது பெண் வண்டுகளோடு சுற்றுகிற இளம் ஆண் வண்டுகள். மலர்களில் தேனை உறிஞ்சி துணை வண்டுகளோடு சேர்ந்து பாடிக்கிட்டே திரியுதே வண்டினம். அதுக்கு எப்பவுமே களிப்பு தானே. பிரசம் மாந்திடும் கடற்கரி. நாலாவதா பிரசம்னா தேன், மாந்திடும் நான் பருகுகிற, கடம் நான் மதம், மதநீர் வழிகிற யானைகள். அந்த யானைகள் தேனை பருகும்போது ஒருவித போதை, ஒருவித களிப்பில் இருக்குமாம். பெரிய கம்பீரமான யானையே தேனை குடிச்சு கழிக்குதுன்னா பாருங்க. இப்படி அன்னம், மீன், வண்டு, யானைன்னு கம்பர் அடுக்கிட்டு வர்றாரு. இதெல்லாம் இயற்கையா எப்பவும் களிப்போட மகிழ்ச்சியோட இருக்கிற விஷயங்கள். ஆனா திடீர்னு ஒரு திருப்பு முனை வைக்கிறார் பாருங்க கம்பர். அல்லன மகளிர் கண்களே. இவை மட்டுமல்ல, இந்த அன்னம், மீன், வண்டு, யானை இதெல்லாம் மட்டும் களிப்போட இல்லை. இவற்றை தவிர்த்து, இவற்றை விட அல்லன அல்லாமல் இருப்பவை. அந்த கோசல நாட்டு பெண்களோட கண்களும் எப்பவும் களிப்போடு, மகிழ்ச்சியோடு, துள்ளலோடு இருக்கிறதாம். அடடா, என்ன ஒரு உவமை! இயற்கையில் எவையெல்லாம் எப்பவும் மகிழ்ச்சியா களிப்பா இருக்கோ, அவற்றுக்கு இணையா, அவற்றுக்கு சமமா அந்த நாட்டு பெண்களோட கண்களும் அவ்வளவு களிப்போட, உயிப்போட, அழகு ததும்ப இருக்கிறதா சொல்றார் கம்பர். இந்த கண்களும் அன்னத்தின் நடையைப் போல நளினம், மீனின் துள்ளலைப் போல உயிப்போடு, வண்டின் இன்பத்தைப் போல மயக்கம் தருபவை, யானையின் மதத்தைப் போல ஒருவித களிப்பை வெளிப்படுத்துபவைன்னு சொல்லாமல் சொல்றார். கோசல நாடு எவ்வளவு மகிழ்ச்சியான நாடு! அங்க மனிதர்களும் சரி, பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, ஏன் நீர்வாழ் உயிரினங்களும் சரி, எல்லாமே ஏதோ ஒருவித களிப்போட, ஆனந்தத்தோட தான் இருக்குன்னு ஒரு சித்திரத்தை மனசுல பதிய வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி. முக்கியமா அந்த நாட்டு பெண்களின் கண்களின் அழகையும் அதுல ததும்பும் மகிழ்ச்சியையும் எவ்வளவு கவிநயத்தோட சொல்றார் பாருங்க. கம்பர் பாட்டு வெறும் கதையல்ல, அது ஒரு காட்சி கோர்வை. கோசல நாட்டின் மகிழ்ச்சி அந்த பெண்களின் கண்களின் வழியா நமக்கும் அப்படியே கடத்தப்படுது இல்லையா? இதுதான் கம்பனின் சித்திரத்திறன். வலிமை மிக்க யானைப்படையால் ஏற்படும் மதச்சேற்றிலும் அதில் தேர்கள் புதையும் காட்சியிலும் விரியும் வர்ணனை. நண்பர்களே, கம்பராமாயணத்தில் ஒரு தேசத்தோட அழகையும் அங்கே இருக்கிற மக்கள், பறவைகள், விலங்குகள் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு போன பாட்டில் பார்த்தோம். ஆனால் ஒரு நாடோட பெருமை வெறும் அழகுல மட்டுமா இருக்கு, அந்த நாடோட வலிமையிலையும் இருக்குமே. குறிப்பா அந்த நாட்டு படைகளோட வீரம், அந்த வீரத்தில் கம்பன் எப்படி மனசை பறிகொடுக்கிறார்னு இந்த பாட்டில் பாருங்க. தழல்வெளி ஆழியும் துணையும் தாழ்வரை முளைவிளை கிரிநிகர் களிற்றின்மும் மத மழைவிழும் விழும்தொறும் மண்ணும் கீழ் உறக் குழைவிழும் அதில் விழும் கொடித்தின் தேர்களே. அடேயப்பா, என்ன ஒரு கம்பீரம்! கம்பர் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தழல்விழி ஆழியும் துணையும் தாழ்வரை முளைவிழை. நெருப்பு மாதிரி கண்ணு மின்னுகிற ஆண் சிங்கமும் அதோட துணையும். அதாவது சிங்கம் சிங்கத்தோட வாழ்கிற, குகைகளை விரும்புகிற மலைகள், அப்பேற்பட்ட மலைகள். இந்த மலையோட கம்பீரத்தோட எதை ஒப்பிடுறார் தெரியுமா? கிரிநிகர் களிற்றின், மலையை ஒத்த யானைகள். யானைகள் சும்மா இல்லை, மலை மாதிரி பிரம்மாண்டமான யானைகள். மத மழை விழும். அந்த யானைகளோட மும்மதம், அதாவது கன்னத்தில், கபோலத்தில், விதைப்பையிலிருந்து வழியிற மதம், அது சும்மா வழியலை, மழையாக கொட்டுதாம். என்ன ஒரு வர்ணனை! மழை மாதிரி மதநீர் கொட்டுது, விழும்தோறும் மண்ணும் கீழ் உரக்குழை விழும். அப்படி மதம் மழையா கொட்ட கொட்ட அந்த மண் என்ன ஆகுது தெரியுமா? ஆழமா கீழ்மட்டம் வரைக்கும் சேராயிடுது, குழஞ்சு போயிடுது. மதத்தில் ஊறின சேரு, அதில் விழும் கொடி தின்தேர்களே. அப்படி ஆழமாக குழஞ்சு போன அந்த சேத்துல என்ன வந்து விழுது?
கொடிகள் பறக்கிற வலிமையான தேர்கள், போர்க்களத்தில் முக்கியமான தேர்கள் அந்த சேத்துல சிக்கி புதைஞ்சு போகுதாம். அதாவது யானைகளோட வலிமை, அதோட மதப்பெருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இடமே சேராகி அந்த சேத்துல போர் தேர்களே சிக்கிடுமாம். என்ன ஒரு காட்சி! கம்பன் வெறும் யானை வலிமையை சொல்லல, அந்த வலிமையோட தாக்கத்தை அந்த இடத்தோட தன்மையா மாத்தி காட்டுறார். சிங்கங்கள் வாழற மலைகளோட கம்பீரத்தையும், யானைகளோட மலை போன்ற உருவத்தையும், மதமழையையும், தேர்கள் புதையும் சேற்றையும் அடுக்கி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை கண் முன்னாடி நிறுத்துறார். இதுதான் கம்பனின் ஆற்றல். அடேயப்பா, வெறும் ஒரு 4-5 வரியில இப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை, ஒரு தேசத்தோட வலிமையை, அதுவும் யானைகளின் மூலமா கம்பர் நமக்கு காட்டுறாரே. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளையும் எத்தனை காட்சிகள், எத்தனை உணர்வுகள்! நகரத்து மக்களின் செல்வச் செழிப்பால் வீதிகளில் ஏற்படும் விசித்திரமான குழப்பங்கள். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்துல கம்பர் அயோத்தி மாநகரோட அழகையும் செல்வச் செழிப்பையும் வர்ணிச்சிட்டே வர்றார். போன பாட்டுல பார்த்தோம், அங்கே திரியிற யானைகளோட மதநீர் பெருகி தெருவெல்லாம் சேராக்கி தேரே மாட்டிக்கிச்சின்னு. இப்போ அந்த நகரத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட செல்வ வளம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை கம்பர் எப்படி சொல்றார் தெரியுமா? அவங்க எதை தூக்கி போட்டாங்கன்னு சொல்றார். ஆமாங்க, செல்வ வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க வீசி எரியிற பொருட்களே தெருவில் பிரச்சனை ஏற்படுத்துமாம். அதைத்தான் இந்த அற்புதமான பாட்டுல பார்க்க போறோம். ஆடுவார் புறவியின் குரத்தை ஆர்ப்பன, சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள். ஓடுவார் இழுக்குவது ஊடல் ஊடு உறக், கூடுவார் வன உலை கொழித்த சாந்தமே. அடேயப்பா, என்னதொரு வர்ணனை! வாங்க ஒவ்வொரு வரியா அனுபவிப்போம். ஆடுவார் புறவியின் குரத்தை ஆர்ப்பன. அந்த அயோத்தி நகரத்து வீதிகளில் ஓடிய குதிரைகள் எப்படிப்பட்ட குதிரைகள்? ஆடுவார் புறவி அப்படின்னா துள்ளியோடும் பாய்ந்தோடும் கம்பீரமான வீரியமான குதிரைகள். அதோட குரத்தைன்னா குளம்புகள். அந்த குளம்புகளை ஆர்ப்பன கட்டி போடுதாம், சிக்க வைக்குதாம். எதனால் அந்த கம்பீரமான குதிரையோட கால் சிக்குது? அடுத்த வரியில சொல்றார் கம்பர். சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள். சூடுவார்னா யார்? மாலைகளை அணிஞ்சவங்க. பெண்கள் தான் மாலை அணிவாங்க. அந்த பெண்கள் இகழ்ந்த வெறுத்து வாடி போச்சுன்னு மதிக்காம தூக்கி போட்ட. எதை? அத்தொங்கல் மாலைகள், அவங்க அணிஞ்சிருந்த தொங்குற மாலைகளை. அதாவது அந்த நகரத்து பெண்கள் அணிஞ்சிருந்த மாலை வாடி போச்சா உடனே அதை தூக்கி போட்டுடுவாங்களாம். அவ்வளவு செல்வம், தினமும் புதுசு புதுசுதான். அப்படி அவங்க சர்வ சாதாரணமாக தூக்கி போட்ட வாடி போன மாலைகள் தெருவில் சிதறி அங்கே வேகமாக ஓடுற குதிரைகளோட கால்களில் மாட்டி அதோட ஓட்டத்தையே தடை செய்யுதாம். பார்த்தீங்களா, அவங்க தூக்கி போட்ட பொருளுக்கு எவ்வளவு சக்தி! இனி அடுத்த 2 வரி, இது இன்னும் ஆச்சரியம். ஓடுவார் இழுக்குவது தெருவில் அவசரமாகவோ வேகமாகவோ ஓடுறவங்க. அவங்க இழுக்குவதுன்னா வழுக்கி விழுறாங்க. எதனால வழுக்கி விழுறாங்க? அதுதான் அடுத்த வரி. ஊடல் ஊடு உறக்கூடுவார், வன உலை கொழித்த சாந்தமே. இதுதான் கம்பனின் உச்சகட்ட கற்பனை திறம். ஊடல் ஊடு உறக்கூடுவார். ஊடல்னா கணவன் மனைவிக்குள்ள வேட செல்ல சண்டை, பிணக்கு. அந்த ஊடல் தீர்ந்து 2 பேரும் மறுபடியும் அன்போடு சேருவாங்கல்ல. அப்படி சேரும்போது அந்த நெருக்கத்தில் அவங்களோட வன உலை அழகான மார்புகள்லையும் உடம்புலையும் பூசிக்கொண்ட சாந்தமே சந்தன குழம்பு. அந்த காதல் கலந்த சந்தன குழம்ப அந்த சுகபோகம் முடிஞ்சதும் நேரமாக ஆக, இல்லாட்டி அடுத்த வேலைக்கு போகும்பொழுது உடம்புல இருந்து வழிச்சி தெருவில் போட்டுடுவாங்களாம். அந்த சந்தன குழம்பு தெருவில் சேரு மாதிரி ஆகி அதில் மிதிச்சு வேகமாக ஓடுறவங்க வழுக்கி விழுறாங்களாம். சபாஷ், என்ன ஒரு சித்திரம்! ஒரு நகரத்தோட செல்வ வளத்தை எப்படி சொல்றார் கம்பர் பாருங்க. அங்கே தங்கம் கொட்டி கிடக்கு, வைரம் மின்னுது, வானுயர்ந்த மாளிகைகள் இருக்குன்னு சொல்லல. அவங்க வீட்டுக்குள்ள படுக்கை அறையில கணவன் மனைவிக்குள்ள நடந்த ஊடல் கூடலுக்கு பிறகு உடம்புல இருந்து வழிச்சி போடுற சந்தன குழம்பு தெருவில் வழுக்க வைக்குதுன்னு சொல்றார். இது வெறும் செல்வ வளம் மட்டுமில்ல, அந்த மக்களோட வாழ்க்கை முறை. எவ்வளவு சுகபோகமா ஆடம்பரமா வாழ்ந்திருக்காங்க. வாடிப்போன மாலை, காதல் கழிவு சந்தனம்,
இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக தெருவில் எரியும் அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை கம்பர் ஒரு குதிரை கால் சிக்கி விழறதாவும் ஒருத்தன் வழுக்கி விழறதாவும் சொல்றாரு. கற்பனையிலேயே அந்த அயோத்தி நகரத்து வீதி கண் முன்னால வந்து நிக்குதில்ல. வாடி போன பூவா இருந்தாலும் அதுல ஒரு காலம் குதிரையை கட்டி போடுற சக்தி இருந்துச்சு. வெறும் சந்தனமா இருந்தாலும் அது ஒருத்தன் காலை வாரி விடுற அளவுக்கு வீரியமா இருந்துச்சு. இதெல்லாம் எதனால்? அந்த நகரத்து மக்களின் அளவு கடந்த செல்வத்தால. கம்பனின் இந்த நுண்ணிய கவனிப்பு, இந்த விவரணை, அடையப்பா நமக்கு அப்படியே அந்த அயோத்தி நகரத்து வீதிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறார் இல்லையா? அற்புதம். ஒரு நகரத்தின் வளத்தை, அந்த நகரத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எவ்வளவு அழகா, ஆனா எவ்வளவு வித்தியாசமா கம்பர் சொல்லி இருக்கார் பாருங்க. தூக்கி எறியப்பட்ட கழிவுகள் கூட அந்த நகரத்தோட கதையை சொல்லுது. இதுதான் கம்பனின் மகத்துவம். அயோத்தி நகரத்து தெருக்களில் விரையும் குதிரைகளும் அதன் விளைவுகளும். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியா காண்டத்துல கம்பர் நமக்கு அயோத்தி நகரத்தோட அழகையும் வளத்தையும் அங்க இருக்கிற மக்களோட பெருமையையும் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். முந்தின பாட்டுல அந்த தெருக்கள்ல பெண்களோட வாடி போன மாலைகள் குதிரை கால்களை பிணிக்குதுன்னும் சந்தன குழம்பு வழியறதுனால ஓடுறவங்க வழுக்கி விழறாங்கன்னும் சொன்னார் இல்லையா? அந்த அயோத்தி வீதியில இப்போ குதிரைகள் ஓடுது. வேற என்னென்ன காட்சிகள் தெரியுதுன்னு பார்ப்போம் வாங்க. இளைப்ப அருங்குரங்களால் இவுளி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையையே. என்ன ஒரு அற்புதமான காட்சி! கம்பன் எவ்வளவு நுட்பமா பார்க்கிறார் பாருங்க. இளைப்ப அருங்குரங்களால் இவ்வுளி பாரினை கிளைப்பன. இளைப்பு அறியாத, அதாவது சோர்வே இல்லாத. குரம்னா குழம்பு. அந்த சக்தி வாய்ந்த குழம்புகளாலே இவுளிங்கிறது குதிரையை குறிக்கும் சொல். அந்த குதிரைகள் இந்த பாரினை, அதாவது நிலத்தை, பூமியை கிளைப்பன, கிளறுகின்றன, தோண்டுகின்றன. வேகமா குதிரை ஓடும்போது அதோட குழம்புகள் மண்ணை கிளறி தூக்கி எறியுது. அந்த வேகத்தையும் குதிரையோட பலத்தையும் ஒரே வரியில கொண்டு வந்துட்டார் கம்பர். அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி. அப்படி அந்த குதிரைகள் மண்ணை கிளறும் பொழுது அவ்வழி, அந்த இடத்துல கிளர்ந்த மேலெழுந்த தூளி புழுதியினால, தூச்சியால என்ன ஆகுதாம்? ஒளிப்பன மணி. அந்த குதிரைகள் மேல போற வீரர்கள், இளவரசர்கள், அவங்க அணிஞ்சிருக்கிற அணிகலன்கள், அவங்க கிட்ட இருக்கிற விலையுயர்ந்த கற்கள் அந்த தூசு படலத்துல அப்படியே மறைஞ்சிடுதாம். அதோட ஒளி மங்கி போகுதாம். அடடா, வீதியில பறந்த தூசியால மின்னுகிற மணிகள் கூட மங்கி போகுதே. அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையையே. ஆனா பாருங்க, கம்பனோட கற்பனை இங்கதான் உச்சத்துக்கு போகுது. அப்படி மங்கி போன அவை, அந்த மணிகள் ஒளிர திரும்பவும் மின்னணும்னு. அதுக்கு என்ன நடக்குதாம்? மீது அந்த மணிகளின் மேலே தேன் துளிப்பன, தேன் துளிகள் சொட்டுகின்றனவாம். எங்கிருந்து சொட்டுது? குமரர்தம் தோளின் மாலையையே. அந்த இளம் வீரர்கள், குமரர்கள், அவங்க தோல்ல அணிஞ்சிருக்கிற மாலையிலிருந்து தான் தேன் சொட்டுதாம். அந்த மாலைகள் அவ்வளவு புதுசாவும் அவ்வளவு தேன் நிறைந்த மலர்களால கட்டப்பட்டதாகவும் இருக்குது. குதிரை குழம்புகள் கிளறிய தூசுல மறைஞ்ச அணிகலன்கள் தோளில் இருக்கும் மாலையிலிருந்து சொட்டும் தேனால் மீண்டும் பளிச்சென்று மின்னுது. இது வெறும் வர்ணனை இல்லை நண்பர்களே, அயோத்தியோட செழிப்பை காட்டுது. அங்க இருக்கிற வீரர்கள் கூட அவ்வளவு புதுசான தேன் ஒழுகிற மாலைகளை அணிஞ்சிருக்காங்க. அந்த நகரத்தோட இயக்கம், குதிரைகள் ஓடுவது, இயற்கை வளம், மாலைகள், தேன், மனிதர்களோட அலங்காரம், மணிகள், இது எல்லாத்தையும் ஒரே பாட்டுல ஒரே காட்சியில கொண்டு வந்துட்டார் கம்பர். தூசிக்கும் தேனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதை இணைச்சு ஒரு அற்புதமான காவிய காட்சியை படைச்சிருக்கிறார் கம்பன். என்ன ஒரு புலமை, என்ன ஒரு கவிநயம்! அயோத்தி வீதியில பறக்கிற தூச்சியையும் தேன் சொற்ற மாலையையும் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அந்த நகரத்தோட வளத்தையும் அழகையும் இப்படி ஒரு புதுமையான கோணத்துல காட்டிய கம்பனை நினைக்கும் போது மெய்ச்சில் இருக்குது இல்லையா?
அயோத்தி நகரின் செழிப்பையும் அழகையும் கம்பர் நறுமணங்களாலும் ஒளியாலும் வர்ணிக்கும் அற்புதமான பாடல் இது. அயோத்தியின் அந்த மங்கள காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டே வர்றோம். குதிரைகள் கிளப்பிய புழுதியையும் அதை போக்க வீரர்கள் தோள் மாலையிலிருந்து கொட்டிய தேனையும் பத்தி கேட்டோம். இப்போ அயோத்தியின் வாசல் வழியா நகருக்குள்ள நுழைஞ்சா வேற என்னவெல்லாம் நம்ம புலன்களை தாக்கும் தெரியுமா? வெறும் ஒளியும் காட்சியும் மட்டுமா? இல்லை, அயோத்திக்குனே உரிய சில தனிப்பட்ட மனங்களும் ஒளிகளும் இருக்கு. அதைத்தான் கம்பர் அடுத்த பாட்டுல அள்ளித்தர்றார். விளக்க அருங்கரி மதம் வேங்கை நாறுவ, குலக்கொடி மதர் வாய் குமுதம் நாறுவ, கலக்கடை கணிப்ப அருங்கதிர்கள் நாறுவ, மலர்கடி நாறுவ, மகளிர் கூந்தலே. என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்க. கம்பர் எப்படி நம்மளை அப்படியே அயோத்தி வீதிகளுக்குள்ள கூட்டிட்டு போறாருன்னு. முதல் வரி, விளக்க அருங்கரி மதம் வேங்கை நாறுவ. விளக்க அருங்கரி, அதாவது யாராலும் எதிர்க்க முடியாத வலிமையான யானைகள். ராஜ்யத்தோட பலமே இந்த யானைகள் தான். அந்த யானைகளுக்கு மதநீர் வழியும் இல்லையா? அந்த மதநீர் வேங்கை நாறுவ, வேங்கை மலரை போல மணக்குதாம். சும்மா மதநீர்னு சொல்லாம வேங்கை மலர் மணம்னு சொல்றதுல என்ன ஒரு கற்பனை பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் சொல்லுவாங்க பெரியவங்க. வேங்கை மரம் பூக்கும் போது புலி மாதிரி தெரியுமாம். அதை நிஜ புலின்னு நினைச்சு யானை மோதி அந்த பூக்கள் யானை மேல விழுந்து மதநீரோட கலந்து அந்த மனம் வந்ததாம். இருக்கோ இல்லையோ, கம்பரோட வர்ணனை நம்மளை பிரமிக்க வைக்குது இல்லையா? வலிமைக்கும் அழகுக்கும் ஒரு முடிச்சு. அடுத்த வரி, குலக்கொடி மதர் வாய் குமுதம் நாறுவ. யானையிலிருந்து அப்படியே பெண்கள் கிட்ட வர்றார் கம்பர். குலக்கொடி, நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்கள், கொடி மாதிரி மெலிசா அழகா இருக்கிறவங்க. அவங்களுடைய மதர் வாய், மதர்ந்த கண்கள்னு சொல்ற மாதிரி வசீகரம் நிறைந்த இதழ்கள். அந்த இதழ்கள் குமுதம் நாறுவ, குமுத மலரை போல இருக்கிறதாம். வெறும் மணக்கிறது மட்டும் இல்லை, அந்த மலரோட நிறம் மென்மை எல்லாத்தையும் அந்த வாயோட ஒப்பிடுறாரு. குமுத மலர் செக்கச்செவேல்னு அழகா இருக்கும் இல்லையா? அப்படியே அயோத்தி பெண்களோட இதழ்கள். மூணாவது வரி, கலக்கடை கணிப்ப அருங்கதிர்கள் நாறுவ. அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கிற கலக்கடை, அதாவது அணிகலன்கள், வைரமோ வைடூரியமோ தங்கமோ, அந்த அணிகலன்களிலிருந்து வர்ற கணிப்ப அருங்கதிர்கள், அதாவது கணக்கே போட முடியாத அளவு ஒளிக்கதிர்கள். அந்த ஒளிக்கதிர்கள் நாறுவ. என்ன ஒளியா மணக்கும்? ஆமாங்க, மணத்தை பரப்ப நாறுவனு சொல்ற மாதிரி ஒளியையும் பரப்புவதை நாறுவனு சொல்றார் கம்பர். நகரமே அந்த ஒளியால பிரகாசமா இருக்காம். செல்வச் செழிப்பை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க. கடைசி வரி, மலர்கடி நாறுவ, மகளிர் கூந்தலே. நேரடியா ஒரு மனத்துக்கு வர்றார். அந்த பெண்களோட கூந்தலே புதுசா பறிச்ச மலரோட மனம் வீசுதாம். மற்ற மனங்களையெல்லாம் சொன்ன கம்பர் கடைசியா பெண்களோட கூந்தல் மலர் மனத்தோட இந்த வர்ணனையை முடிக்கிறார். இது அயோத்தியின் இயல்பான மனம்னு சொல்ற மாதிரி. பாருங்க நண்பர்களே, ஒரு நகரம்னா கோட்டை, கொத்தளம், வீதிகள்னு வர்ணிக்கலாம். ஆனா கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்? யானை மதநீர், பெண்களின் வாய், நகைகள், கூந்தல், இப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் வர்ற மனம் ஒளி மூலமா அந்த நகரத்தோட செல்வத்தையும் அழகையும் அங்க வாழற மக்களோட ரசனையையும் அப்படியே படம் பிடிச்சிறாரு. என்ன ஒரு அற்புதம்! இந்த ஒரு பாட்டு போதும் அயோத்தி எப்படிப்பட்ட நகரமா இருந்திருக்கும்னு நம்ம மனசுல ஒரு சித்திரத்தை வரையறதுக்கு. கம்பனின் கவித்திறன் அளப்பரியது.